இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் முஸ்லிம்களாக இருப்போம் என்பதை பெருமை கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை சிறப்பாக வைத்திருக்கின்றான். சூரத்துல் ஹஜ்ஜிலே கடைசி ஆயத்திலே சொல்கின்றான் அல்லாஹு தாலா, வஜாஹிது ஃபில்லாஹில் ஹக்க ஜிஹாதிஹி ஹுவ உஜ்தபகும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன மினல் ஹரஜி மில்லத அபீக்கும் இப்ராஹிம ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமூன மின் கபில் வ ஃபீ ஹாதல் யகூலுன ரசூலு ஷஹீதன் அலைக்கும் வ தகூனு சுஹதா அலன் நாஸி ஃபகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த வ அத்தஸிமு பில்லாஹி ஹுவ மௌலாக்கும் ஃபனிஅமல் மௌலா நிஅமன் நஸீர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வஜாஹது ஃபில்லாஹில் ஹக்கி ஜிஹாதிஹி, அல்லாஹ்வினுடைய வழியை சொல்லி இருக்கின்றான் இந்த மார்க்கத்திலே. அதற்கு நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஹுவ அஜீபுத்தும், இந்த மார்க்கம் என்பது உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் தரவில்லை. வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன மினல் ஹரஜ், இன்னும் நீங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்திலே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அடுத்தபடியாக உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் இந்த மார்க்கத்தை தந்தோம். அவர்களினுடைய மார்க்கத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு முஸ்லிம் என்ற மார்க்கத்தை நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னும் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கின்றீர்கள். இன்னும் நீங்கள் மக்களுக்கு எல்லாம் எல்லா மக்களுக்கும் சாட்சியாக இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே இதன் காரணமாக வகீமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து ஸகாத்த, இன்னும் ஜக்காத்தை கொடுங்கள், வஅத்தஸிமு பில்லாஹி, அல்லாஹ்வின் மீது உறுதியை கொள்ளுங்கள், இன்னும் ஹுவ மௌலாக்கும், இன்னும் அவன்தான் மிக மிக சிறந்த பாதுகாவலனாக இருக்கின்றான். வ நிஅமல் மௌலா, பாதுகாவலருக்கு எல்லாம் சிறந்த பாதுகாவலனாக அல்லாஹ் தஆலா தான் இருக்கின்றான். வ நிஅமன் நஸீர், உதவி செய்பவர்களுக்கு எல்லாம் சிறந்த உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா தான் இருக்கின்றான் என்பதை தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். என்றால் இஸ்லாமியர்களாக இருப்பதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்ளுதல் வேண்டும். அதற்காக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் முஸ்லிமாக மௌத்தாகுவதற்கு அந்த பாக்கியத்தை தருவானாக.